நிதி சுமையால் தவிக்கும் பள்ளி கல்வி என்று இருக்கின்றது. இதை பார்க்கும்போது ஏதோ தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை நிதி சுமையால் தவிக்குது என்று யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது. தமிழ்நாடுடைய பள்ளி கல்வித்துறை என்பது வரும்பொழுது இங்கே அண்ணன் சொன்னது போல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 32,000 கோடி ஒதுக்கீடுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டு அது 36,000 கோடியாக, 40,000 கோடியாக, 44,000 கோடியாக, நேற்று ஒட்டுமொத்தமாக எத்தனை துறை இருந்தாலும் 46,767 கோடி ரூபாயை ஒரு துறைக்கு அதிகப்படியாக ஒதுக்கப்பட்டது எதுவென்று சொன்னால் அது எங்களுடைய பள்ளி கல்வித்துறை தான் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அண்ணனுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற உயர்கல்விக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற 8,000 சொச்சம் என்று வரும்பொழுது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி என்று வரும்பொழுது 55,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே அதிகப்படியான நிதியை ஒதுக்கீடு செய்த மாநிலம் தமிழ்நாடு தான் என்கின்ற பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த கல்வித்துறையில் குறிப்பாக பள்ளி கல்வித்துறை என்று வரும்பொழுது, நீதி கட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட அன்றைக்கு உருவாக்கப்பட்ட மதிய உணவு திட்டமாக இருந்தாலும், அதன் பிறகு படிப்படியாக அது பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் காலத்திலே ஒதுக்கப்பட்ட மதிய உணவு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே இருந்து அது மேம்படுத்தப்பட்ட திட்டம். அது நம்முடைய ஐயா எம்ஜிஆருடைய காலத்தில் சத்து உணவாக, அதன் பிறகு மீண்டும் முத்தமிழர் கலைஞருடைய காலத்தில் உண்மையான சத்து உணவாக, அதன் பிறகு தொடர்ந்து மறைந்த அம்மையாருடைய காலத்தில் பல்வேறு திட்டங்களாக, இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூலமாக இதுவரைக்கும் மற்ற மாநிலம் ஏன் மற்ற வெளிநாடுகளும் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய காலை உணவு திட்டம் என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியதிலிருந்து, பிள்ளைங்க படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், அல்லது கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டமாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக 2021 16% இருந்த இடைநிற்றலை இன்றைக்கு 5% கீழே நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை நாம் கொண்டு வந்ததன் காரணமாக இது குறைந்திருக்கின்றது. அப்போ ஒன்றிய அரசு என்ன செய்யணும்? நம்மளை பாராட்ட வேண்டும். நாம் கேட்காமலே நமக்கான நிதி அவர்கள் வழங்க வேண்டும். தொடர்ந்து 2018ஆம் ஆண்டிலிருந்து நமக்கான ஒருங்கிணைந்த பள்ளி என்று சொல்லக்கூடிய திட்டம், சமக்ர சிக்ஷா அபியான் என்கின்ற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் நமக்கான நிதியை தொடர்ந்து வழங்கி கொண்டே தான் இருந்தார்கள். எந்த இடத்திலும் தடை இல்லை, எந்த இடத்திலும் கண்டிஷன்லாம் கிடையாது. ஆனால் 2023ஆம் ஆண்டு கடைசி தவணையை நாம் பெறும்பொழுது, ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுதெல்லாம் 3 தவணையாக வழங்குவது வழக்கம். 2023ஆம் ஆண்டு கடைசி தவணை நாம் பெறுகின்ற அந்த தருவாயில் சொல்கிறாங்க, நாங்கள் புதுசாக பிஎம்ஸ்ரீன்னு ஒரு திட்டம் கொண்டு வரோம், அதுக்கு நீங்கள் கையெழுத்து போடுங்க, அப்படி கையெழுத்து போட்டால் தான் இனி வருகின்ற நிதி உங்களை தேடி வரும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அது சார்ந்து அந்த அமைச்சரை நான் சந்திக்க போவதற்கு முன்பாக டெல்லியிலிருந்து யாருக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சில கருத்துக்களை நான் வாங்கிவிட்டு நான் சென்றேன் என்று சொன்னால், மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அண்ணன்ட்ட தான் நான் ஃபோனில் பேசினேன். அண்ணன், இந்த அமைச்சரை நான் பார்க்க போகிறேன், அவர் என்னென்ன வாதம் வைத்தால் நாம் எப்படி எதிர்வாதம் வைக்க வேண்டும், எனக்கு இருக்கின்ற தகவல் கூட உங்களுடைய தகவல் எனக்கு தேவை என்று வரும்போது அதை சொன்னது ஒன்றே ஒன்று தான். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு பில் பாஸ் ஆகுது, பில் பாஸ் ஆகும்பொழுது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, ஒதுக்குனது தான். ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை அந்தந்த மாநிலத்துக்கு பிரித்து வழங்க வேண்டியதான் உங்களுடைய கட்டாயம். அதுதான் ஃபெடரலிசம், அதுதான் அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த சபைக்கான கண்ணியம். இதை முதல்ல அவங்க காப்பாற்றுறாங்களா என்ற கேள்வியை நீங்கள் கேளுங்கள் என்று அவர் சொன்னார். அப்போ நாங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது, ஃபெடரலிசத்துக்கு அவங்களுக்கு அர்த்தம் தெரியாமலாம் இருக்கும், தெரிந்தும் தெரியாத போல், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அவங்க எந்த அளவுக்கு அதை ஒரு கேலி கூத்தாக ஆக்குகிறாள் என்பதை இன்னைக்கு மாணவ செல்வங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பணம் கேட்க போனது எதோ நாங்கள் புதுசாக அறிவாலயம் கட்டத்துக்காக பணம் கேட்க போல, பணம் கேட்க போனது தனிப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு பணம் கொடுங்க நாங்கள் கேட்க போல. ஏறத்தாழ 43 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது. இது சார்ந்து பல்வேறு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற
அதற்கு காரணமாக அந்த திட்டம் வெற்றிகரமாக அது நடைபெறுவதற்கு காரணமாக இருக்க ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் பணியாளர்கள் நாங்கள் சம்பளம் வழங்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பில் பாஸ் பண்ண தான் செய்வோம். ஆனால் இருந்தாலும் இதில் நீங்கள் கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போட்டால் வித்தின் ½ அன் ஹவரில் உங்கள் பணத்தை நான் தரேன் என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார். அப்போ நாங்கள் எல்லா கருத்துக்களையும் எடுத்து சொல்லும் பொழுது எங்களோட அன்றைக்கு நம்முடைய மாநில உறுப்பினராக இருக்கின்ற கனிமொழி அம்மையார் இருக்கிறார், அண்ணன் தோல் திருமானன் இருக்கின்றார், பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற வெங்கடேசன் இருக்கின்றார், காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்திருக்கின்ற சசிகாந்த் சகோதரர் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இயக்கத்தையும் சார்ந்திருக்கின்றவர்களாம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கு முன்னாடியும் அவர் நம்முடைய அதிகாரிகளை பார்த்து சத்தம் போடுறார். என்ன சத்தம் போடுறார் என்று சொன்னால், நாங்கள் ஒரு MOU உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சா அந்த MOU திருப்பி நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்களே, திருத்தி அனுப்பி வைக்கிறீங்களே, உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நாங்களாம் சொன்னோம், ஒரு அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது. அவங்க அந்த MOU திருத்தம் செஞ்சு அனுப்பிச்சுடுறாங்க அப்படின்னா, ஏன்னா அவருக்கான வேகம் என்னன்னா, அந்த MOU NEP 2020 நான் சொல்கிறேனே அந்த சரத்தையே தூக்கி அனுப்பிச்சுடுறீங்களே, உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தார் என்று சொல்லும் பொழுது, எங்களுக்கான பாஸ் இருக்காருங்க, எங்கள் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும் என்று அவருக்கு முன்பு நாங்கள் எடுத்து சொன்னோம். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை நாங்கள் எடுத்து சொன்னோம், அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் சொல்கிறாரு, நான் ஹிந்தி ஸ்டேட்லேருந்து வந்தவன் தானே, நானும் ஒரிசாக்காரன் தானே, ஏன் இந்த மும்மொழி கொள்கை நீ ஏற்றுக்கிட்டா தான் என்ன என்று சொல்லும் பொழுது அப்போ நாங்கள் கேட்டோம், நீங்கள் நான் ஹிந்தி ஸ்டேட்லேருந்து தான் வந்தீங்க, ஆனால் உங்களுடைய மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ஒரியா மொழியோட நிலைமை என்னாச்சு, ஹிந்தி மெல்ல மெல்ல விழுங்கி விட்டதே, அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களுடைய தமிழுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நாங்கள் மறுக்கிறோம் என்று சொன்ன பொழுது, இல்லை நீ அதை கன்சிடர் பண்ணுங்க, நீ முதலமைச்சரை போய் பார்த்து பேசுங்க என்று அவர் சொல்லிக்கிறார். அப்போ நான் சொன்னேன், முதலமைச்சரை பார்த்து பேச வேண்டிய அவசியமே இல்லை, எப்படியும் சொன்னாலும் இதை கேட்டுட்டு சும்மா வந்து அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு நீ வர வேண்டியதானே இப்படி தான் சொல்ல போகிறாரு. அதனால் எங்களுக்கான நிதியை நீங்கள் வழங்க, இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன்லாம் போடாதீங்க, இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, SSCக்கான பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிவிட்டு வந்தோம். ஆனால் தொடர்ந்து அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் அந்த மாண்பை காப்பாற்றக்கூடிய அந்த மரபுகளை காப்பாற்றக்கூடிய அந்த எந்த எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி NEPன்னு சொல்கிறாங்களே, அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார், அது வந்து வெறும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மட்டுமல்ல, அது நாக்பூரோட எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டு, அதுதான் உண்மை. NEP 2020 இன்றைக்கி நானும் சரி நம்முடைய அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபுலாம் பல நேரத்தில் பல விதத்தில் நாங்கள் அதை அலசி பார்த்துட்டோம். இனமான பேராசிரியர் அவள் தான் சொல்கிறார், கல்வி என்பது கடல் போன்றது, அந்த கடலில் இந்த திசையிலேருந்து தான் குதிக்கணும் அந்த திசையில தான் குதிக்கணும்னு யாரும் நீங்கள் கண்டிஷன் போட முடியாது, எந்த திசையில் வேண்டுமானாலும் குதிக்கலாம் என்ற உரிமையை நாம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது, இந்தி திசையில் தான் நீ குதிக்க நீ சொல்கிற பார்த்தியா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் சொல்கின்றோம். NEP 2020 நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க RSS 2020 அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் அதை முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக, அது இந்தியை ஏதாச்சும் ஒரு விதத்தில், சமஸ்கிருதத்தை ஏதாச்சும் ஒரு விதத்தில் உள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சமஸ்கிருதத்தை இன்னும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றாக உணர்த்துகின்றதாகத்தான் அந்த NEP 2020 இருக்கின்றது. இதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் பொது தேர்வு எழுத வேண்டுமா? இன்றைக்கி பிஸ்கட்டை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த பிஸ்கட் ஜனநாயக பார்ட்டி, அவங்களுக்குலாம் எடுத்து சொல்லுங்கள், போய் பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போடு, உனக்கு பிஸ்கட்டு தரேன்னு சொல்கிறீங்களே, அதனால தான் சொல்லுங்கள், என்ன தான் நீங்கள் பிஸ்கட் கொடுத்தாங்க உனக்கு தான் அது பிஸ்கட், எங்களை பொறுத்துக்கு நாங்கள் தெளிவாக இருக்கோம், நீ அல்வா கொடுக்குற அந்த அல்வாவெலாம் நாங்கள் வாங்க மாட்டோம் என்பதை நம்முடைய பிள்ளைகளும் சரி பெற்றவங்களும் சரி நீங்கள் தெளிவான சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு அதை அதிகமாக எடுத்து செல்ல வேண்டிய பணியில் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ சமுதாயம், பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த சமுதாயம், நீங்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை சந்திக்க நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அப்படி நம்மளே ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களை எப்படி நாம் விரட்டி அடிக்க வேண்டும்? ஏதாச்சும் ஒரு விதத்தில் கருத்துக்களை உள்ளே நாம் புகிர்த்து விடக்கூடாதா? எப்படியாச்சும் உங்களை நம்ம ஏமாற்றி விட முடியாதா என்று கருதக்கூடியவர்கள் தான். அதான் இங்கே தம்பி நல்லா உள்ளே நுழையும் போதே அவர் வாங்குன்னு வாங்கிட்டு இருந்தேன், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஆக ஒரு தேசிய இயக்கத்தினுடைய ஒரு மாநில தலைவர் இங்கேருந்து நாங்கள் தமிழர்களுக்காக பேசுகிறோம்னு சொல்கிறாரு, அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் தமிழர்களுக்காக பேசின கையெழுத்து வாங்குறிய, ஒவ்வொரு பிள்ளைகளாக கூப்பிட்டு கையெழுத்து வாங்குறீங்க. ஒன்றே ஒன்று கேட்குறீங்க, அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து தானே நீட்டு வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்தோம், அந்த உணர்வுக்கு நீ மதிப்பளித்தாயா? அதற்கு மதிப்பளிக்காமல்
இன்றைக்கு உன்னுடைய கல்விக் கொள்கை என்கின்ற விதத்தில் உன்னுடைய சித்தாந்தத்தை நீ நுழைக்க பார்க்கிறாய், அது எந்த விதத்தில் நியாயம் என்பதை தான் நான் கேட்குறேன். நான் நீ ஹிந்தி படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக, நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்ததுங்கிறத நீ மறந்து விடக்கூடாது. நீ எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன மொழி நிறையா தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. அது ஏன் 3 மொழியா 4 10 மொழிகள் கூட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தட்ஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்ஷன் அண்ட் கம்பல்ஷன். என்ன வேணால் படித்துக்கன்னு சொல்கிறது ஒரு விதம், இல்லை இதெல்லாம் தான் நீ படிக்கணும்னு சொல்கிற பார்த்தியா, அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 3வது மொழி வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய 3வது மொழியாக இன்றைக்கு உலக அளவில் தேவைப்படுகின்ற மொழியாக C++ படிக்கிறோம், சி படிக்கிறோம், ஜாவா படிக்கிறோம், பைத்தான் படிக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம், ரோபோட்டிக்ஸ் படிக்கிறோம், அறிவியல் சார்ந்து படிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்ல, ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்தவனை நாம் உருவாக்க வேண்டும் என்பது அரசியல் சாசன சட்டமே. 51AH என்ன சொல்றது, நான் பிரின்ஸ் கஜேந்திர பாபா எனக்கு தெரியும். ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்து பேச வேண்டும், அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது நீ சம்பந்தமே இல்லாமல் ஒரு 3வது மொழி படிச்சுக்கிட்டாதான் என்ன என்று சொல்லும் பொழுது, எந்த போட்டி வச்சாலும் ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவ சொல்லுங்கள் கோல்டு மெடல் அடிக்கிறானே அவன் காலில் சங்கிலியை நம்ம விடா போடுண்டாங்கிற மாதிரி தான் மும்மொழி கொள்கை நீ கொண்டு வரியே தவிர, இதில் ஒன்றும் கட்டாயம் இல்லையே, இது படிக்கலாமே அது படிக்க, ஏன் மும்மொழின்னு சொல்கிற? நீ மும்மொழின்னு சொல்லும்போது அதை கட்டாயப்படுத்துகிறதானே. ஆக அது எங்களுக்கு தேவையில்லை என்பதைத்தான் இன்னைக்கு நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம்.